டேய் ஆட்டுக்களுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. டாடி ஒண்ணும் ஆகல. ஐயோ நல்ல வேலைப்பா. சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்குற அளவுக்கு செம்ம மாத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் அந்த ஊம குசும் உங்களை விட்டு போகலையே. இந்த ராஜா மேல எவன் சுண்டு வரலாது படுமாடி. நான் அவனை மிரட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, நானும் பேப்பர்ல படிச்சேன். உங்க தங்கச்சி அந்த தம்பியை விரும்புதுன்னா நீங்களே அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க கூடாது? நாளைக்கு சொந்த பந்தம்னு ஆயிடுச்சுன்னா அவங்க நல்லா இருந்தா நமக்கு தானே சந்தோஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா, பல்லி கூட சத்தம் போடுது. அப்படியா? சரி செஞ்சிடுவோம். டாடி டிவில என்ன படம் பார்த்துட்டு வரட்டுமா? டேய் பட. ஏய் பையன், என் பையன். அதான் நல்லாவே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீ ஏன் ஓவரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? ஒண்ணு அவரை மறக்க முயற்சி பண்ணு, இல்ல மாத்த முயற்சி பண்ணு. ரெண்டுல என்னடி பண்ண போற? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவரோட பழகின அந்த கொஞ்ச நாட்களை கனவா நினைச்சு மறக்கவும் முடியல, விபத்தா நினைச்சு ஒதுக்கவும் முடியல. I can't forget him. சரி விடுறி, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணடி ப்ளீஸ். வேற உனக்கு என்னடி வேணும்? என் சொப்பன உன்னதான். எனக்கு ஒண்ணு வேணும். நீங்க 3 சிக்கன் சூப் கொடுங்க. அவன் அப்படித்தான். கம் டு மூட் ஐ சே. டேய் அந்த லாஸ்ட் டேபிளுக்கு 3 சிக்கன் சூப் கொடுத்துரு. சரிடா. என்னங்க இதெல்லாம்? கௌரவமான ஒரு வேலையை தேடி அலையறதை விட எந்த வேலையா இருந்தாலும் கௌரவமா செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். புரியல? நான் தெரிஞ்சிட்டேன். Because of you. சுந்தர் நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. நீ மென்மலரை போல் இருக்கும் விழிகளில் தானே என்னை மாலையிட்டு கையணைக்கும் அழகியமானே. மென்மலரை போல் இருக்கும் விழிகளில் தானே மாலையிட்டு கையணைக்கும் அழகியமானே. இன்னும் பல நினைவுகள் இன்பக்கதை எழுதுமா? கனவுகள் போக போக கனியுமா? நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது. அந்தி வரும் பொழுதினே சந்தங்களை படிக்குது. அந்தி வரும் பொழுதினே சந்தங்களை படிக்குது.
சத்தம் கீர்த்தனம் போலே அதை மெட்டமைத்து பாடிடவா மெத்தையின் மேலே உன் கைகுலுங்கும் வளையல் சத்தம் கீர்த்தனம் போலே அதை மெட்டமைத்து பாடிடவா மெத்தையின் மேலே மங்கையொரு கொடியென மின்னலிடை நெளியுது நந்தவன கோயிலுக்கு இந்த மனம் துடிக்குது என்ன டாடி? சொப்பனா, எனக்கு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அதை விட நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. திருக்கோடியில் இருக்கிற டீ கடை நாயர்ல இருந்து இந்த வட்டார கலெக்டர் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும். அப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு ஒரு பிக் பாக்கெட்டோட ஒரு பொறுக்கியோட ஊரை சுத்துறேன்னா அந்த அசிங்க எனக்கு மட்டுமல்ல உனக்கும் தான். டாடி, அவர் பழைய சுந்தர் இல்ல, திருந்திட்டாரு. அவர் திருந்துறதுக்கு காரணமே நான் தான். ஒரு திருடன் எப்ப திருடுவான், எப்போ திருந்திட்டுதா சொல்வாங்கிறதெல்லாம் உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்தாது. டாடி, நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. ஒரு பொண்ணு தனியா சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வர முடியுங்கிற இந்த காலத்துல அவ கட்டிக்க போற புருஷனை கூடவா தேர்ந்தெடுக்க முடியாது? டாடி, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. எதுத்தா பேசுற? நீ என் ரத்தத்துல பிறந்த பொண்ணுதாங்கிறது எந்த அளவுக்கு நீ நம்புறியோ அந்த அளவுக்கு என் பேச்சை கேட்டு நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இஷ்டம். ஹலோ, சூப்பர். ஹாய். வாட் நான்சென்ஸ்? கொஞ்ச நேரமா அவுத்துக்கிறேன். நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ, என்னடாச்சே? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுட்டாடா. உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சானா? என்ன அடிச்சானா? பொண்ணு தானே அடிச்சா? பாவண்டா. ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவக்கலான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாச்சு. மச்சி, அங்க பாத்தியா 2 சைக்கிள் சுட்டலாமா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். ஓகே. முருகா, பர்ஸ்ல இருந்து சைக்கிளுக்கு வந்திருக்க. அடுத்தது ஏரோப்ளேனா இருக்கணும். வேல் வேல். என்ன சார் வேணும்? என்னம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? முதல்ல சைக்கிள் கொடுக்க நான் வச்சிடுறேன், பிடிச்சிடுறேன். எங்க 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 போறான்? எந்த பக்கம் போறான்? இந்த பக்கம், அந்த பக்கமா? டேய் பிடிக்காம விட மாட்டேன். டேய் நில்றா, நானும் வரேன். டேய்
உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிளும் நமக்காக, அடுத்தது ஏரோப்ளேன் எனக்காக. அப்பாடா. என்ன சார் வேணும்? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். இப்பதானே சார் சாப்பிட்டு போனீங்க? சொன்னதை கொண்டு வாயா. ஓகே சார். ஏன்பா, எனக்கு சரிசமமா உட்காரணும்னு கூட உனக்கு தோணல? நீ என் வீட்டுக்கு மருமகனா வரப்போறியா? மாமனார் வச்சேன்னு மரியாதை கொடுத்தேன், நீங்களே உட்காருன்னு சொல்லாம சொல்லிட்டீங்க. என்ன மாமா சாப்பிட்றீங்க? காஃபியா டீ? பாய்சன். எனக்கு இல்ல, உனக்கு. நீ நிறைய சினிமா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சினிமாவில தான் பணக்கார பொண்ணை ஏழை பையன் காதலிப்பான். உடனே பணக்கார அப்பா அந்த ஏழை பையனுக்கு பணத்தை கொடுத்துட்டு என் பொண்ணை மறந்துடப்பான்னு கெஞ்சுவான். ஆனா பணத்தை கொடுத்துட்டு கெஞ்சறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்லை. சிட்டியில இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதனை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன், அனுபவமே இருக்குமே. சாப்பிடுங்க சார். உன் சொந்த ஒரு காவலூர் தானே? 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, 7:30 ஒரு ட்ரெயின் இருக்கு, 10:30 ஒரு ட்ரெயின் இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது இல்ல? நாளைக்கு காலைல நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு 3 டிக்கெட் வேணுமே. எனக்கும் எங்க அம்மாக்கும் 2 டிக்கெட், உங்க பொண்ணுக்கு ஒரு டிக்கெட். உங்க அம்மாவுக்கு நீ ஒரே புள்ளைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா ஊர் போய் சேர.